சிறிது நேர காலை தியானத்திற்கு ஆயத்தமாக இருந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். சங்கீதம் 121:1-2 சொல்லுகிறபடி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவரே, நீங்கள் தந்த இந்த புதிய நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உதவியும் ஒத்தாசையும் அருளுகின்றவராய் இன்றைக்கு கர்த்தர் காணப்படுவீராக. உம்முடைய சத்தியத்தின் மூலமாக நீர் உதவி செய்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற சத்திய வார்த்தை, கர்த்தர் உதவி செய்வது லேசான காரியம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் உதவி செய்பவர் என்பதை ஆசா ராஜாவினுடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் இன்றைக்கு தியானிப்போம். அதன் மூலமாய் ஒருவேளை மனுஷர்கள் உதவி செய்ய மறந்திருக்கலாம். சில நேரத்தில் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலும் கூட நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிட்டு இருக்கலாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய காரியங்களை பார்ப்பதற்கும் செய்வதற்கும் மட்டுமே நேரம் இருக்கின்றபடியினாலே இன்றைக்கு மற்றவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்வது என்றால் ஒரு மிகுந்த ஒரு சவாலான ஒரு காரியம்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அநேகருக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியும் கூட செய்ய முடியாமல் போயிருக்கலாம். அதே வேளையிலே நமக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் கூட செய்யாமலும் கைவிட்டு இருக்கலாம். ஏனென்றால் காலங்கள் அவ்வளோ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா குடும்பங்களிலும் அவரவர்கள் தங்களுடைய குடும்பங்களை பார்ப்பதற்கு மாத்திரமே நேரம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கின்றார். அதை நாம் இந்த 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திலே 41 வருடம் அரசாண்ட ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் எப்படி உதவி செய்தார். அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். தேவனிடத்திலிருந்து உதவி பெறுவதற்கு ஆசா ராஜா என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தால் ஆண்டவரிடத்திலிருந்து நாமும் உதவி ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ள ஏதுவாயிருக்கும். ஆசா ராஜாவை குறித்து பார்ப்போம் என்றால் 41 வருஷம் அவர் அரசாண்டவர். அவருடைய வாழ்க்கையிலே அரசாட்சியிலே 10 வருடம் மிகுந்த அமைதி, 41 வருடத்திலே 35 வருடம் யுத்தமே இல்லாத ஒரு ஆட்சியை அந்த ஆசாராஜா அரசாண்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த ஆசாராஜாவுக்கு தேவன் எந்த சூழ்நிலையிலே எப்பொழுது உதவி செய்தார் என்பதை நாம் தியானித்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஒரு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். தேவனிடத்திலிருந்து ஒத்தாசைகளை உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். 2வது வசனத்திலிருந்து பாருங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். முதல் காரியம் அதுதான். ஆசா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை மட்டுமே செய்தார். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 32:11 நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள், செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். செம்மையானவர்களுக்கு தேவன் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். 7ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் செம்மையானவர்களை ரட்சிக்கிறார், செம்மையானவர்களை விடுவிக்கிறார். செம்மையானவர்களுக்கு
உதவிகளை செய்ய வல்லவராயிருக்கின்றார். இது முதல் காரியம். ஆசா தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையும் செம்மையுமானது எதுவோ அதைத்தான் செய்தார். ரெண்டாவது, ஆசா என்ன காரியம் செய்தார்? அந்நிய தேவர்களின் பலிபிடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனையை முற்றிலுமாய் ஆசா வெறுக்கின்றார். ஆண்டவருக்கு விரோதமான பாவம் விக்கிரக ஆராதனை. ஆண்டவரை மறந்து அந்நிய தெய்வத்தை நாடி பின்பற்றுவது. வேதம் சொல்கிறது, அந்நிய தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களுக்கோ வேதனைகள் பெருகும். ஆண்டுடைய பிள்ளைகள் அந்நிய தெய்வங்களை ஏறிட்டு கூட பார்க்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமங்களை உச்சரிக்கக்கூடாது என்று சொல்லுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை காலைவேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்நிய தெய்வங்கள் மேலே, அந்நிய தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. அந்த பாவத்தை முற்றிலும் நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றும் பொழுது உதவியும் ஒத்தாசையும் தேவனிடத்திலிருந்து நிச்சயம் கடந்து வரும். அதை ஆசா செய்தார். மூன்றாவது, ஆசாவுடைய வாழ்க்கையில், ராஜாவுடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியம் என்ன? 4வது வசனம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசா ராஜா ஆண்டவருக்காக செய்த காரியம் மூன்றாவது, கர்த்தரை எல்லாரும் தேட வேண்டும் என்று அவர் எல்லாரையும் உணர்த்தினார். ஆண்டவரை தேடுங்கள், இதுதான் அவருடைய செய்தி. எல்லா மக்களுக்கும் சொன்னார், கர்த்தரை தேடுங்கள். ஆண்டவருடைய வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ, அவருடைய கற்பனையும் கட்டளையும் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யுங்கள் என்று எல்லாருக்கும் கற்பிக்கின்றார் ஆசா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மூன்றாவது ஆசாராஜா செய்த காரியம் கர்த்தரை தேடும் இருதயத்தை வைத்திருந்தார். இன்று காலையில் எத்தனை பேர் வேதம் வாசித்தீர்கள்? இன்று காலையில் எத்தனை பேர் எலும்பியவுடன் ஜெபம் பண்ணினீர்கள்? ஆண்டவரை தேடினீர்களா? வேதம் சொல்லுகிறது சங்கீதத்திலே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செடுத்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரை தேடுங்கள், வேதத்தை மடியில் எடுத்து வைத்து வாசியுங்கள், ஜெபம் பண்ணி வெளியே செல்லுங்கள். உங்கள் காரியத்தில் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். உங்கள் காரியத்தில் தேவனுடைய உதவியை இன்றையிலிருந்து காண்பீர்கள். அதைத்தான் ஆசா ராஜா செய்தார். மூன்றாவது, கர்த்தரை தேட வேண்டும் என்று ஆசா விரும்பினார். எல்லாரும் கற்பனையின்படி செய்ய வேண்டும் என்றும் ஆசா விரும்பினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படி இந்த 3 காரியத்தையும் செய்தபடியினாலே என்ன நடந்தது? 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தை பாருங்கள். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளை விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது. ஆசா ராஜா ஆட்சி செய்யும் பொழுது ஒரு அமைதியை தேவன் கட்டளையிடுகின்றார். காரணம், அவர் செம்மையான இருதயமுள்ளவராயிருந்தார். அந்நிய தெய்வங்கள் பாவங்களை முற்றிலும் அகற்றினார். மூன்றாவது, கர்த்தரை தேட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இந்த 3ஐயும் செய்தபடினாலே ஆண்டவர் அளித்த முதல் ஆசீர்வாதம், அவர் ஆட்சி செய்த காலம் அமைதி, பீஸ் என்று சொல்லப்படும் ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்கின்றார். இது தேவனுடைய உதவி. மேலும் என்ன ஆசீர்வாதம்? 6வது வசனத்தை பாருங்கள். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. யாரும் யுத்தத்துக்கு வர முடியவில்லை. ஆசாவை நோக்கி யாரும் யுத்தத்துக்கு வர முடியவில்லை. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினாலே யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், அரணான பட்டணங்களை கட்டுகின்றார். அப்போ ஆண்டவர் உதவி செய்யும் பொழுது பட்டணங்கள் கட்டப்படும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது குடும்பங்கள் கட்டப்படும், பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள் கட்டப்படும் என்பது ஒரு மிகுந்த ஒரு உதாரணமாய் ஆசாராஜனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. 7ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தரை தேடின ஆசா, கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்த ஆசா, விக்கிரகங்களையும் பாவங்களையும் தூரை அகற்றி போட்ட ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையிலே அலங்கங்கள் கட்டப்பட்டது, கோபுரங்கள் கட்டப்பட்டது, தாழ்பால்கள் பலப்படுத்தப்பட்டது. கர்த்தரை தேடும் பொழுது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகின்றார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இன்று காலையிலும் கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன காரியத்துக்காக ஜெபித்து செல்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக. இப்படி காரியம் வாய்த்து எல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும்
ஆசா ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வருகின்றது. என்ன போராட்டம் வருகிறது? 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். இவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரைசா மட்டும் வந்தார்கள். ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்க ஆசா இருந்து கொண்டிருக்கிறார். நல்ல அமைதியாக இருந்த தேசம், அலங்கங்கள் பட்டணங்கள் எல்லாம் கட்டி வளர்ந்து வருகின்றார் ஆசா. அப்படி வரும்பொழுது ஒரு போராட்டம் வருகிறது. சில வேளையில் அப்படித்தான் நன்றாக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் திடீரென்று வரக்கூடிய ஒரு காலங்களை நாம் பார்க்கிறோம். குடும்பங்களிலே, சமுதாயத்திலே, திருச்சபைகளிலே, சில கிராமங்களிலே நாம் காணலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், அப்படி வந்தாலும் கூட அங்கே பார்க்கும் பொழுது சேரா 10 லட்சம் பேரோடு வருகின்றார். ஆனால் யூதாவிலே எத்தனை பேர் இருந்தார்கள்? மொத்தம் 5,80,000 பேர் மட்டும்தான். ஆசாவுக்கு கைகளில் இருந்த யுத்த ஆட்கள் 5,80,000 பேர். நல்ல கவனியுங்கள். சேராவுக்கு இருந்தவர்கள் 10 லட்சம் பேர். இப்பொழுது ஆசாவுக்கு ஆட்கள் குறையாக இருக்கிறது. ஆனால் சேராவுக்கு 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இதுதான் சூழ்நிலை. இப்பொழுது என்ன நடக்கிறது? 11வது வசனத்தை பாருங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். அல்லேலூயா. ஜபம் பண்ணினார். ஒரே ஒரு ஜபந்தான். இந்த ஜபத்தை எல்லாரும் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உதவியற்ற சூழ்நிலையிலே, உதவி மறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே யார் இருந்தாலும், எந்த குடும்பத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அன்பானவர்களை, இந்த ஜபத்தை இன்றையிலிருந்து செய்ய ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம், எங்களுக்கு துணை நில்லும் என்று ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி நாம் ஜெபித்து கடந்து செல்லும் பொழுது அங்கே என்ன நடந்தது பாருங்கள். 12வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியெடுத்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் உதவி செய்கிறார். ஆசாவுக்கு உதவி செய்தார். நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். தாழ்பால்கள் போடப்படுகிறது, அலங்கங்களுக்கு பட்டணங்கள் கட்டப்படுகிறது, கோபுரங்கள் கட்டப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய போராட்டம் வருகிறது. ஆனாலும் கூட ஆசாவுக்கு ஆட்கள் குறையாக இருந்தாலும், சேராவுக்கு 10 லட்சம் பேர் இருந்தாலும், ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு ஜபம்தான் செய்கின்றார். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, உம்மை சார்ந்து நிற்கிறோம், மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதையும். இந்த ஒரே ஒரு ஜபந்தான். இந்த ஜபத்தின் மூலமாய் ஆசாவுக்கு மிகப்பெரிய உதவி, மிகப்பெரிய ஒரு ஒத்தாசையை கர்த்தர் கொடுத்தார். என்ன செய்தார்? 13வது வசனத்தை பாருங்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்குள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைகளுக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய உதவி. ஆண்டவர் உதவி செய்யும் பொழுது அன்பானவர்களே, ஆச்சரியமான காரியங்கள் அங்கே நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 2 நாளாகும் 15 2ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். 4வது வசனத்தை பாருங்கள். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த புதிய நாள் காலையிலும் ஆண்டவரை தேடுங்கள். உதவி ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து நிச்சயம் வரும். ஆசா ராஜாவுக்கு உதவி செய்த ஆண்டவர். ஆசாவுக்கு பலன் குறைந்த நேரத்திலே ஆட்கள் குறைந்து விட்டது. 5,80,000 பேர் தான் இருக்கிறார்கள். சேராவுக்கு 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர் சென்றது மனுஷரிடத்தில் போகவில்லை, ஆண்டவரிடத்தில் சென்றார். ஒரே ஒரு ஜபந்தான். ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு துணையாக நில்லும். உம்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராய் வந்தோம் என்று ஒரே ஒரு ஜபந்தான் செய்தார். ஆண்டவர் ஆசாவுக்கு உதவி செய்தார். அன்பானவர்களே, நமக்கும் பலமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பலனற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யம் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஆக ஆசா செய்தது போல 3 காரியம். 1,
கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வோம். 2வது, பாவங்கள், ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை முற்றிலும் அகற்றுவோம். 3வது, கர்த்தரை தேடவும் அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கவும் ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது உதவியும் ஒத்தாசையும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆசாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் தாமே இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவியும் ஒத்தாசையும் இந்த புதிய நாளிலே தந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன்.